ஸோ ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து லினக்ஸோடைய பூட் ப்ராசஸ் வந்து டீட்டெயிலாக பார்த்துருந்தோம். அதாவது கிரப்போடைய மல்டிபிள் ஸ்டேஜஸ் அண்ட் எப்படி இனிட் வந்து கிக் ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்துருந்தோம். ஸோ இந்த வீடியோவில் வந்து இனிட்டை வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக இன்டெப்த்தாக எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். அதோடைய ஹிஸ்ட்ரியை வந்து பார்க்க போகிறோம். அதாவது மல்டிபிள் இனிட் ப்ரோக்ராம்ஸ் இருக்குது. அதாவது SystemV or 5 அப்படின்னு சொல்கிறோம். SystemD இருக்குது விச் இஸ் வைட்லி யூஸ்ட். அண்ட் தென் அப்ஸ்டார்ட் அப்படிங்கிற ஒரு இனிட் ப்ரோக்ராம் இருக்குது. ஸோ இதோடைய ஹிஸ்ட்ரியை பார்த்துட்டு அண்ட் இதோடைய கான்ட்ரவர்சிஸ் எல்லாம் இருக்குது. ஒரு பெரிய லினக்ஸ் வாரே நடந்திருக்குன்னு சொல்லலாம். அண்ட் கடைசியாக எல்லா டிஸ்ட்ரோஸும் SystemD யூஸ் பண்ணலான்னு ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்து SystemDயை பற்றி நாம் வந்து டீட்டெயிலாக அதோடைய கமெண்ட்ஸ் வந்து கடைசியாக நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ ஒரு சின்ன ரீகேப் பண்ணலாம் ப்ரீவியஸ் வீடியோவுடைய லினக்ஸ் பூட் உடைய வீடியோவை. ஸோ பேசிக்கலாக சிம்பிளாக சொல்லணுன்னா 3 மேஜர் ஸ்டெப்ஸ் இருக்குது. அதாவது ஃபஸ்ட்டு வந்து ஹார்ட்வேர் பூட். ஸோ ஹார்ட்வேர் பூட்டில் வந்து ஜஸ்ட் அந்த சிஸ்டம் ஹார்ட்வேரை வந்து இனிஷியலைஸ் பண்ணுறோம். அண்ட் தென் செகண்ட் ஸ்டெப் வந்து லினக்ஸ் பூட். அதாவது லினக்ஸ் கர்னலை வந்து லோட் பண்ணுறோம். அண்ட் தென் அந்த லினக்ஸ் கர்னல் வந்து SystemDயை வந்து லோட் பண்ணுது. அதாவது மோஸ்ட் வைட்லி யூஸ்ட் இனிஷியலைசர் இது. அண்ட் தென் ஃபைனல் ஸ்டெப் வந்து லினக்ஸ் ஸ்டார்ட் அப். அதாவது இந்த SystemD வந்து நம்மளுடைய யூசர் என்விரான்மெண்ட் வந்து அந்த ஹோஸ்டோடைய சிஸ்டமில் செட்டப் பண்ண போகுது. ஸோ இதுதான் ரொம்ப சிம்பிளான 3 ஸ்டெப்ஸ். நெக்ஸ்ட் இனிட்னா என்ன? ஸோ பேசிக்கலாக இதோடைய கொஞ்சம் ஹிஸ்ட்ரியை வந்து பார்த்தோம்னா பழைய யூனிக்ஸ் சிஸ்டம்ஸில், அதாவது லினக்ஸ் வந்து ஓப்பன் சோர்ஸ் அப்படிங்கிற கான்செப்டுக்கு முன்னாடி யூனிக்ஸ் இருந்துச்சு இல்லைங்களா? ஸோ அப்போது இனிட் ப்ராசஸ்க்கு வந்து ஒரு ஸ்பெஷலான ரோல் இருந்துச்சு ஆப்ரேட்டிங் சிஸ்டமில். அதாவது இது வந்து ஃபஸ்ட்டு ப்ராசஸ், கர்னல் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிற ஃபஸ்ட்டு ப்ராசஸ் இது. இந்த ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறமா எல்லா ப்ராசஸும் ஸ்டார்ட் ஆகுது இல்லைங்களா? அதாவது சர்வீசஸ் எல்லாம் ரன் ஆகுது, டீமன்ஸ் எல்லாம் ரன் ஆகுது. ஸோ இதெல்லாமே இந்த ஸ்பெசிஃபிக் யூனிட்டோடைய சைல்டு ப்ராசஸ் அப்படின்னு சொல்கிறோம். என்னையா உன் தெருவில் உள்ள எல்லா குழந்தைகளையும் கூட்டிக்கிட்டு கோயில் திருவிழாவுக்கு போறியா? யோ வாய பத்தியா அம்புட்டு பிள்ளைகளும் நான் பத்த பிள்ளைய. ஸோ இது வந்து பேசிக்கலாக ஒரு ஃபைல் சிஸ்டம் செட்டப் பண்ணுறது, நெட்ஒர்க்கை வந்து செட்டப் பண்ணோம், அண்ட் சர்வீஸ் ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே பேக்ரவுண்டில் வந்து செட்டப் பண்ணணும். ஸோ ஒன்ஸ் இந்த ஸ்பெசிஃபிக் டீமன்ஸ் எல்லாம் கான்ஃபிகர் ஆன உடனே இனிட் வந்து சைலண்டாக ஐடிலுக்கு போயிடும். பேக்ரவுண்டில் வந்து பதுங்கிருக்கும். இதுக்கு வேற வழக்கம் கேட்கிறானோ? வெளியே தெரிகிறது ஒரு உருவம், ஆனா உள்ள தெரிகிறது பல ரூபங்கள். அதெல்லாம் வெளியே நடமாட விட்டா பூமி தாங்காதுன்னு உள்ள ஒரு ஓரமா படுக்க போட்டிருக்கோம். அதனாலதான் எங்களை எப்பயுமே நாங்கன்னு இருக்கோம். புரியுதா? ஸோ ஒன்ஸ் நாம வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் கமாண்ட் கொடுக்கும்போது அது வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து கண்ட்ரோல் ஆல் டிலீட் ஆர் ஷட் டவுன் ஆர் பவர் ஆஃப் கமாண்ட் கொடுக்கும்போது SystemD வந்து அந்த ஸ்பெசிஃபிக் கமாண்டை வந்து எடுத்துக்கிட்டு கிளீனாக ஷட் டவுன் பண்ணும். அதாவது எல்லா சைல்டு ப்ராசஸையும் எல்லாமே ப்ராப்பராக டெர்மினேட் பண்ணிட்டு ஷட் டவுன் பண்ணும். அப்ரப்டாக ஷட் டவுன் ஆகக்கூடாது இல்லையா? ஸோ இந்த மாதிரி யூசர் கமெண்ட்ஸ்க்கெல்லாம் வெயிட் பண்ணிக்கிட்டு ஒரு க்ளீனான ஷட் டவுன் ப்ராசஸ் வந்து பண்ணணும். ஸோ இது வந்து ஒரு பழைய இனிட் சிஸ்டம் உடைய வேலை. யூனிக்ஸ் காலத்தில் டெவலப்பர்ஸ் வந்து ஒரு புது இம்ப்ளிமெண்டேஷன் வந்து கிரியேட் பண்ணாங்க. அதுதான் SysV இனிட்னு சொல்கிறோம். இதுவும் SysV இனிட் இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா. ஸோ இந்த இம்ப்ளிமெண்டேஷன் எல்லாமே புதுசாக ஒரு சிமிலர் லாஜிக்காக தான் இருந்துச்சு. யூனிக்ஸில் எப்படி இருக்கோ அதே தான் லினக்ஸ்லையும் கொண்டு வந்தாங்க. பட் இதில் வந்து ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்குது. ப்ராப்ளம் என்னன்னு பார்த்தோம்னா, பேசிக்கலாக லினக்ஸ் வந்து பார்த்தோம்னா ஒரு டெர்மினல் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இல்லாமல் GUI-ஆக எவால்வ் ஆகிருக்கு இப்போ. அது மட்டும் இல்லாமல் க்ளவுடில், டெஸ்க்டாப்ஸில், மொபைல்ஸில் அண்ட் டிவிஸ்லலாம் இப்போ வந்து ரன் ஆகுது. ஸோ அதுக்கு வந்து இந்த இனிஷியலைசரை வந்து கொஞ்சம் மாற்றி அமைக்கணும். நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து இருக்கணும். ஸோ இந்த சேஞ்சஸ் வந்து அடாப்ட் பண்ணிக்கணும் அது. ஸோ இதுக்காக மல்டிபிள் டெவலப்பர்ஸ் வந்து ஒர்க் பண்ண ஆரம்பித்தாங்க. அப்போ தான் நம்மளுக்கு வந்து 2 பாப்புலரான இனிஷியலைசர்ஸ் வந்து வந்துச்சு. அதாவது SystemD அண்ட் Upstart டெவலப் பண்ணி வந்துருந்துச்சு. அண்ட் நிறைய வார் வந்து போச்சு. ஸோ இப்போ வந்து அது 2 SystemD அண்ட் Upstart பார்க்குறதுக்கு முன்னாடி SystemV, அதாவது ஒரு ட்ரெடிஷ்னல் யூனிட்டை பற்றி பார்க்கலாம் நம்ம. ஸோ SystemV. ஸோ பேசிக்கலாக நிறைய பேர் இதை வந்து SystemV கூட சொல்லலாம். ஸோ பேசிக்கலாக உங்களுக்கு ரோமன் நியூமரல்ஸ் வந்து உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். V-னா 5, ஸோ X-னா 10, இது வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அதனால நான் வந்து சொல்கிறேன். நிறைய பேர் இன்டர்சேஞ்சபிளாக கூடுவாங்க. ஸோ பேசிக்கலாக இதுவும் ஜஸ்ட்டு இனிட் ப்ரோக்ராம் தான். இதுவும் ஒரு பேசிக்கலாக கர்னல் வந்து ஸ்டார்ட் பண்ணக்கூடிய ப்ரோக்ராம் இது. ஸோ இது வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு நாம் வந்து ரன் லெவல்ஸ் வந்து தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு ரன் லெவல்ஸ் கான்செப்ட் வந்து இங்கிருந்து தான் SystemDக்கு அப்ஸ்டார்ட்க்கு வந்து அப்படியே வந்து
போயிருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து ரன் லெவல்ஸை வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு ரன் லெவல் அப்படின்னா என்ன? ஸோ பேசிக்கலாக ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து ரன்னிங்கில் இருக்கும்போது அது வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் ஸ்டேட்டில் வந்து இருக்கும். ஸோ அந்த ஸ்பெசிஃபிக் ஸ்டேட்டை வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு நாம் வந்து ஒவ்வொரு லெவல் வந்து இருக்கும். ஸோ அந்த லெவலுக்கு ஒரு நம்பர் இருக்கும். ஸோ ரன் லெவல்ஸ் வந்து பேசிக்கலாக 0 to 6 நம்பர்ஸ் இருக்கும். இப்போ எப்படி ப்ராசஸ் வந்து மல்டிபிள் ஸ்டேட்ஸில் இருக்குது, அதாவது எதர் ஸ்லீப்பிங்கில் இருக்கும், பேக்ரவுண்டில் இருக்கும், ஃபோர்க்ரவுண்டில் இருக்கும், ஆர் கில்டு, ஜாம்பி ஸ்டேட், ஆர்ஃபன் அப்படின்னலாம் சொல்கிறோம் இல்லையா? ஸோ இதெல்லாம் லைஃப் சைக்கிள் ஆஃப் தி ப்ராசஸ் அண்ட் அது வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் ப்ராசஸ் ஸ்டேட் அது. ஸோ அதே மாதிரி ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம்க்கே ஸ்டேட் இருக்குது. ஸோ அதுதான் ரன் லெவல்ஸ். ஸோ நம்மளுடைய கரண்ட் ரன் லெவலில் வந்து பார்க்குறதுக்கு ரன் லெவல் கமாண்ட் அப்படின்ட்டு இருக்கு. ஸோ ரன் லெவல் அப்படின்னு ஒரு கமாண்டை கொடுத்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா N5 அப்படின்ட்டு இருக்கு. ஸோ பேசிக்கலாக என்ன இது, அதாவது 2 அவுட்புட் வந்து நம்மக்கிட்ட இருக்குது, 2 லெட்டர்ஸ் இருக்குது. என்னன்னா இதை பற்றி நான் அப்புறமா சொல்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர் இருக்குது 5. ஸோ பேசிக்கலாக 0லேருந்து 6 மட்டும் ரன் லெவல்ஸ் இருக்குது. 0ன்னா ஷட் டவுன், சிஸ்டம் வந்து ஷட் டவுன் பண்ணணும். ரன் லெவல் 1 அப்படின்னு சொன்னோம்னா சிங்கிள் யூசர் மோட், அதாவது ஒரு வெறும் ரூட் லாகின் மட்டும் இருக்கக்கூடிய ஒரு ஆப்ரேஷனல் ஸ்டேட்டை வந்து நாம் வந்து ரன் லெவல் 1 அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ரன் லெவல் 2 ஆனால் மல்டி யூசர் மோட், அதாவது மல்டிபிள் யூசர்ஸ் வந்து லாகின் பண்ணலாம், பட் நெட்வொர்க்கிங் வந்து இருக்காது. இங்கே நெட்வொர்க்கிங்கே இல்லாமல் நம்ம வந்து ஓஎஸை வந்து பூட் பண்ணுறோம். அண்ட் தென் ரன் லெவல் 3 இருக்குது. ஸோ ரன் லெவல் 3ல வந்து நாம் வந்து மல்டி யூசர் மோட் வித் நெட்வொர்க்கிங் கூட இருக்கும், ஆனால் GUI வந்து இருக்காது. அதாவது இந்த GUI இருக்குது இல்லையா, இந்த ஜினோம், KDE, ஸோ அதெல்லாம் இருக்காது. பட் ஒரு நல்ல ஃபங்க்ஷனிங் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வித் நெட்வொர்க்கிங் கேப்பபிலிட்டி வந்து இருக்குது. நெக்ஸ்ட் வந்து ரன் லெவல் 4 இருக்குது. இது வந்து யூசர் டிஃபைன்டு ரன் லெவல். இது வந்து டீட்டெயிலாக நாம் அடுத்த பார்ட்டில் வந்து பார்ப்போம். அண்ட் ரன் லெவல் 5 இருக்குது. இந்த ரன் லெவல் தான் மல்டி யூசர் மோட் வித் நெட்வொர்க்கிங் ப்ளஸ் GUI. அதனால தான் இங்கே வந்து ரன் லெவல் 5 அப்படின்ட்டு இருக்கு. ஸோ பேசிக்கலாக மோஸ்ட் ஆஃப் தி லினக்ஸ் GUI சிஸ்டம்ஸ் எல்லாமே ரன் லெவல் 5ல் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஏன்னா நம்மளுக்கு வந்து மல்டி யூசர் லாகின் இருக்கணும், நெட்வொர்க்கிங் எனேபிளில் இருக்கும், அண்ட் தென் டிஸ்பிளே மேனேஜர் ஏதாச்சும் ஒன்று இருக்கணும். அண்ட் கடைசியாக ரன் லெவல் 6. ஸோ பேசிக்கலாக இங்கே வந்து நாம் வந்து சிஸ்டம் வந்து ரீபூட் பண்ணணும் ஆர் ரீஸ்டார்ட் பண்ணணும். ஸோ இந்த ஸ்டேட்டை வந்து நாம் வந்து ரன் லெவல் 6 அப்படின்னு சொல்கிறோம். ஸோ பேசிக்கலாக ஒரு சிஸ்டம் வந்து பூட் பண்ணும்போது டிஃப்ரெண்ட் ரன் லெவல்ஸ் இருக்கும். அதாவது இந்த ரன் லெவல்ஸ் வந்து எதுக்கு கொண்டு வந்தாங்கன்னா ஒரு ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணுறதுக்கு தான். மேபி உங்களுக்கு வந்து ஒரு GUI இஷ்யூ இருக்கும். ஸோ அப்போ வந்து நீங்கள் வந்து ரன் லெவல் 3ல வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். ஏன்னா 3ல வந்து உங்களுக்கு மல்டி யூசர் வித் நெட்வொர்க்கிங் இருக்குது, ஆனால் GUI வந்து லோட் ஆகுது. ஸோ நீங்கள் வந்து அப்போ வந்து லாகின் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ட்ரபிள் ஷூட் பண்ணலாம். மேபி நெட்வொர்க்கிங்கில் உங்களுக்கு வந்து இஷ்யூ இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து சிங்கிள் யூசர், அதாவது ரன் லெவல் 1ல் வந்து நீங்கள் வந்து லாகின் பண்ணி ட்ரபிள் ஷூட் பண்ணலாம். ஸோ அதனால் ஒவ்வொரு ஸ்பெசிஃபிக் ப்ராப்ளம்காக இது வந்து ரன் லெவல்ஸ் இருக்குது. அது மட்டும் ரீசன் இல்லை, இன்னும் நிறைய ரீசன்ஸ் இருக்குது. பட் சும்மா ஒரு எக்ஸாம்பிளை வந்து உங்களுக்கு வந்து கொடுக்குறேன். ஸோ பேசிக்கலாக பழைய சிஸ்டம்ஸ்லாம் ETC init tab அப்படின்னு ஒரு ஃபைல் இருந்துச்சு. ஸோ பேசிக்கலாக இந்த init tab ஃபைலில் வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்மை எந்த ரன் லெவலில் வந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு இந்த ஸ்பெசிஃபிக் ஃபைலில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம். ஸோ அந்த வேல்யூ எடுத்துக்கிட்டு கர்னல் வந்து ஓகே இந்த ஸ்பெசிஃபிக் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து இந்த ரன் லெவலில் வந்து ரன் பண்ணணும் அப்படின்ட்டு அப்படி தான் பூட் ஆகும். ஸோ இப்போ வந்து நாம் வந்து ரன் லெவலில் பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இந்த N அப்படின்னா என்னன்னு நான் அப்புறமா சொல்லியிருந்தேன். ஸோ பேசிக்கலாக என்னன்னா இதுக்கு முன்னாடி இருந்த ரன் லெவல் என்ன. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து நம்ம வந்து ரன் லெவல் வந்து சேஞ்ச் பண்ணலை. ஸோ அதனால் N அப்படின்னு இருக்குது. என்னன்னா நன் ஆர் நாட் சேஞ்ச்டு அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ ப்ரீவியஸாக கூட நான் வந்து GUIயில் தான் லாகின் பண்ணேன். ஸோ அதனால் N அப்படின்ட்டு இருக்கு. சப்போஸ் நான் வந்து வெறும் சிங்கிள் யூசர் மோடில் வந்து லாகின் பண்ணியிருந்தேன், அங்கே வந்து நம்பர் வந்து 1 அப்படின்னு இருந்திருக்கும். ஸோ இதை வந்து நாம் வந்து செக் பண்ணுறதுக்கு டெலினிட் அப்படிங்கிற ஒரு கமாண்ட் இருக்குது. ஸோ டெல்இனிட் அப்படிங்கிற கமாண்டை வச்சு நாம் வந்து ரன் லெவல்ஸை வந்து ஸ்விட்ச் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு வந்து நீங்கள் வந்து சூடோ யூஸ் பண்ணணும். ஸோ சூடோ நான் வந்து ரன் லெவல் 1க்கு போகணும், அதாவது சிங்கிள் யூசர் மோட். ஸோ இப்போ நான் கொடுத்த உடனே இப்போ வந்து பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக டிஸ்பிளே வந்து போயிடுச்சு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெஸ் என்டர் ஃபார் மெயின்டெனன்ஸ். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு மெயின்டெனன்ஸ் மோட் இது. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நாம் வந்து ரூட் லாகின்ல வந்து இருக்கோம். ஸோ பேசிக்கலாக இது வந்து சிங்கிள் யூசர் மோட், அதாவது ஒரே ஒரு யூசரால் தான் யூஸ் பண்ண முடியும், அண்ட் அதுவும் ரூட் யூசரால் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். நெட்வொர்க்கிங் கேப்பபிலிட்டி எதுவுமே இருக்காது இங்கே.
ஸோ பேசிக்கலாக ட்ரபிள் ஷூட்டிங்காக ரன் லெவல் 1 வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ இதை வந்து நான் வந்து எக்ஸிட் பண்ணுறேன். ஸோ எக்ஸிட் பண்ண உடனே இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் சிஸ்டம் மேனேஜர் கான்ஃபிகரேஷன் ஸ்டார்டிங் டிஃபால்ட் டார்கெட் அப்படின்னு வருது. ஸோ டிஃபால்ட் டார்கெட் வந்து பை டிஃபால்ட்டாக ரன் லெவல் 5, அதாவது மல்டி யூசர் வித் நெட்வொர்க்கிங் வித் GUI. ஸோ இதுதான் ஒரு சின்ன இன்ட்ரோ, அதாவது SystemV அதாவது SystemD வரதுக்கு முன்னாடி இருந்த கான்ஃபிகரேஷன் எப்படி தான் இருந்துச்சு. நாம் வந்து ரன் லெவல்ஸ் வந்து பார்க்கலாம். டெலிநெட் வச்சு நாம் வந்து டிஃப்ரெண்ட் ரன் லெவல்ஸ்க்கு நாம் வந்து ஸ்விட்ச் பண்ணலாம். அண்ட் தென் நம்ம வந்து முக்கியமான ஒரு கமாண்ட் சர்வீஸ். ஸோ சர்வீஸ் அப்படிங்கிற கமாண்ட் வச்சு நாம் வந்து நிறைய நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். நான் வந்து அடிக்கடி இந்த சர்வீஸ் கமாண்ட் வச்சு SSH HTTPலாம் இதை வந்து சர்வீஸ் ஸ்டார்ட் அண்ட் ஸ்டாப் பண்ணுறதுக்கு இதை வந்து யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ இது எல்லாமே பேக்வேர்ட்ஸ் காம்பட்டபிலிட்டிக்காக இருக்கிற கமாண்ட்ஸ் அது. ஸோ சர்வீஸ் அண்ட் செக் கான்ஃபிக் கமாண்ட் கூட இருக்குது. பட் இப்போ வந்து இருக்கிற ரீசெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன்ஸில் வந்து இந்த கமாண்ட் வந்து எடுத்துட்டாங்க இது. ஸோ இது வந்து எதுக்குன்னு நான் அப்புறமா சொல்கிறேன். ஸோ இப்போதைக்கு உங்களுக்கு ஒரு சின்ன SystemV பற்றி ஒரு ஐடியா வந்திருக்கும். அண்ட் இன்னும் கொஞ்சம் சிம்பிளாக சொல்லணும்னா பேசிக்கலாக இங்கே LS ETCயில் பார்த்தோம்னா RC அப்படிங்கிற ஒரு ஃபைல் இருக்கும். RC 0 1 2 3 4 5 6 மட்டும் இருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா இதெல்லாமே ஒவ்வொரு ஸ்பெசிஃபிக் ரன் லெவலுக்காக ஒவ்வொரு டைரக்டரி இருக்கும். ஸோ இந்த டைரக்டரிக்குள்ளே இப்போ நாம் வந்து ரன் லெவல் 5ல் இருக்கோம். ஸோ அந்த டைரக்டரிக்குள்ளே இத்தனை ஸ்கிரிப்ட்ஸ் இருக்கு. ஸோ பேசிக்கலாக இந்த ரன் லெவலில் நாம் வந்து எக்ஸிக்யூட் பண்ணோம்னா இதில் இந்த டைரக்டரியில் இருக்கிற ஸ்கிரிப்ட்ஸ் எல்லாமே ரன் ஆகணும். ஸோ பேசிக்கலாக நாம் வந்து ரன் லெவல் 1ல் வந்து சிஸ்டம் வந்து பூட் பண்ணுறோன்னா இதில் இருக்கிற சர்வீசஸ் எல்லாமே ரன் ஆகும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ரன் லெவல் 5ஐ விட ரன் லெவல் 1ல் வந்து கம்மியான ஸ்கிரிப்ட்ஸ் வந்து ரன் ஆகுது. அதாவது மினிமலான ஃபங்க்ஷனாலிட்டி வந்து ரன் ஆகுது, நெட்வொர்க்கிங் சப்போர்ட் எல்லாம் இல்லாமல் நிறைய திங்ஸ் இருக்குது. ஸோ ஜஸ்ட் ஒரு கம்பேரிசனை வந்து கொடுக்குறேன். இந்த ஃபைல்ஸ் எல்லாம் இப்போ கூட ஒரு பேக்வர்ட் காம்பட்டபிலிட்டிக்காக தான் இருக்குது. ஏன்னா இப்போ வந்து மோஸ்ட் ஆஃப் தி சிஸ்டம்ஸில் வந்து SystemD இருக்குது. ஸோ அதனால இதை வந்து உங்களுக்கு வந்து காட்டுறேன். ஸோ பேசிக்கலாக இந்த ஃபைலில் வந்து பார்த்த உடனே இங்கே வந்து பார்த்தோம்னா ஒவ்வொரு ஸ்பெசிஃபிக் ஃபைலும் ஒவ்வொரு ஸ்கிரிப்ட் தான். ஜஸ்ட் நீங்கள் வந்து அதை வந்து கேட் பண்ணி கூட பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபைல் நான் வந்து இந்த MySQL அப்படிங்கிற ஃபைலை வந்து பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு சிம்பாலிக் லிங்க், Init-Dல இருக்கிற ஒரு ஸ்கிரிப்டுக்கு வந்து சிம்பாலிக் லிங்க் அது. ஸோ அத்தையும் நம்ம வந்து போய் பார்ப்போம். ஸோ init.d MySQL born again ஷெல் ஸ்கிரிப்ட், அதாவது இது ஒரு சிம்பிளான ஷெல் ஸ்கிரிப்ட் தான். ஸோ பேசிக்கலாக சிஸ்அட்மின்ஸ் வந்து இந்த ஷெல் ஸ்கிரிப்டை வந்து மாடிஃபை பண்ணி அவங்க வந்து எக்ஸிக்யூட் பண்ணிப்பாங்க. ஸோ பேசிக்கலாக சர்வீசஸ் வந்து இந்த ஸ்பெசிஃபிக் டைரக்டரியில் வந்து 1 by 1 எக்ஸிக்யூட் ஆகும், பேரலாக எக்ஸிக்யூட் ஆகுது. ஸோ இதுதான் மிகப்பெரிய ப்ராப்ளம் பழைய இனிஷியலைசர்ஸில். ஸோ பேசிக்கலாக ஏதாச்சும் ஒரு ஸ்பெசிஃபிக் சர்வீஸ் வந்து டவுன் ஆயிடுச்சுன்னா மறுபடியும் ரீபூட் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ இதுக்கு எல்லாத்துக்கும் நம்மளுக்கு வந்து ஒரு புது ப்ரோக்ராம் வந்து நம்மளுக்கு வந்து தேவைப்படுச்சு. ஸோ அப்போ தான் நம்ம வந்து அப்ஸ்டார்ட்க்கு வந்து வந்தோம். ஸோ பேசிக்கலாக அப்ஸ்டார்ட் சிஸ்டம் வந்து இந்த ப்ராஜெக்ட் வந்து கெனானிக்கல் தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஆக்சுவலாக கெனானிக்கல் யாருன்னு உங்களுக்கே தெரியும், உபுண்டு மெயின்டைன் பண்ணுற டெவலப்பர் குரூப் அவங்க வந்து. ஸோ 2004 or 2006 வந்து அப்ஸ்டார்ட் அப்படின்னு அவங்க வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. இது வந்து ஒரு SysVக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக இருக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ பேசிக்கலாக இதை வந்து நிறைய பேர் வந்து யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ரெட் ஹேட் எடுத்துக்கினாங்க, ஃபெடோராவும் எடுத்துக்கினாங்க, எல்லாருமே ஒத்துக்கினாங்க இந்த மாதிரி ஓகே அப்ஸ்டார்ட் வந்து யூஸ் பண்ணலான்னு. பட் கடைசியில் வந்து பார்த்தோம்னா அப்ஸ்டார்ட் வந்து எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்லை. SystemVல என்ன இஷ்யூஸ் இருந்துச்சோ அந்த இஷ்யூஸ் வந்து அப்ஸ்டார்ட்டில் அப்படியே தான் இருந்துச்சு. ஸோ இங்கே வந்து பார்த்தோம்னா upstart.ubuntu.com இருக்குது. ஸோ இதோடைய கடைசி ரிலீஸ் வந்து பார்த்தோம்னா September 4, 2014 வந்து ஸ்டாப் ஆயிடுச்சு. இப்போ வந்து மெயின்டெனன்ஸ் மோடில் தான் இருக்குது. அதாச்சும் யாராச்சும் யூஸ் பண்ணுறதா இருந்தால் ஓகே, பட் எந்த ஒரு புது இம்ப்ரூவ்மெண்ட்ஸும் இல்லை இங்கே. ஸோ பேசிக்கலாக அப்ஸ்டார்ட்லேயும் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குது. ஸோ அப்போ தான் ரெட் ஹேட் வந்து 2009 or 2010 2 டெவலப்பர்ஸ் இருக்கிறாங்க. அந்த 2 டெவலப்பர்ஸோடைய பேர் வந்து கே சைவர்ஸ் அண்ட் லெனார்ட் போய்ட்ரிங். இவங்க 2 பேர் என்ன பண்ணாங்கன்னா 2009 வந்து
SystemDயை வந்து மேக்ஓஎஸில் இருக்கிற மேக்ஓஎஸில் லான்ச் டி அப்படிங்கிற ஒரு இனிஷியலைசர் இருக்கு. அண்ட் தென் எக்ஸிஸ்டிங் அப்ஸ்டார்ட் 2004 வந்து கெனானிக்கல் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க இல்லையா? ஸோ இது ரெண்டுத்தையும் வச்சு இவங்க வந்து கம்பைன் பண்ணி SystemDயை வந்து டெவலப் பண்ணாங்க. ஸோ இங்கே தான் ப்ராப்ளம் வந்து ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ பேசிக்கலாக நிறைய பண்ண ஆரம்பிச்சிச்சு. அதாவது ஒரு ஒன் ஸ்டாப் சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேஷன் டூல் மாதிரி SystemD வந்து டோட்டலாக நிறைய டீமன்ஸ் அண்ட் என்ன சொல்கிறது, நிறைய ஹார்ட்வேர் இனிஷியலைசேஷன் அண்ட் நிறைய ப்ராசஸை வந்து SystemD வந்து ஹேண்டில் பண்ண ஸ்டார்ட் பண்ணிச்சு. ஸோ இங்கே தான் SystemD கான்ட்ரவர்சி வந்து வந்துச்சு. பேசிக்கலாக கான்ட்ரவர்சி அப்படின்னு சொன்னோம்னா, இது வந்து ஒரு யாருமே எதிர்பார்க்காத ஒரு ப்ரோக்ராமாக வந்துருச்சு. அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சின்ன ரீப்ளேஸ்மெண்ட், ஒரு சின்ன பெட்டர்மெண்ட்டாக ஒரு SystemVயை வந்து ரீப்ளேஸ் பண்ணக்கூடிய ஒரு ப்ராப்ளமை வந்து சால்வ் பண்ணக்கூடிய ஒரு ப்ரோக்ராமை தான் டெவலப்பர்ஸ் எல்லாம் விஷ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. SystemD வந்து அவுட் ஆஃப் கான்டெக்ட்ல வந்து நிறைய திங்ஸ் நான் வந்து இது பண்ணுறேன் அது பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய திங்ஸ் வந்து சடனாக ரிலீஸ் பண்ண உடனே டெவலப்பர்ஸ்னால ஏற்றுக்க முடியல. இது எதனாலன்னா, காம்ப்ளெக்ஸ் சிஸ்டம் இது. ஒரு பெரிய பைனரி இது, எக்ஸிக்யூட்டபிள். அதாவது புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. இது வந்து ரிலீஸ் பண்ணப்போ ஓப்பன் சோர்ஸாக கூட இல்லை. ஏன்னா ரெட் ஹேட் வந்து ஒரு க்ளோஸ்டு சோர்ஸ். அப்புறமா தான் நிறைய பேர் வந்து ரிக்வெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமா தான் இதை வந்து ஓப்பன் சோர்ஸ் பண்ணாங்க. அண்ட் தென் SystemD வந்து பேசிக்கலாக ரொம்ப அட்மினிஸ்ட்ரேட்டருக்கு ரொம்ப ஈஸியாகவும் இல்லை. ஒரு ஸ்பெசிஃபிக் ஷெல் ஸ்கிரிப்டை மட்டும் சேஞ்ச் பண்ணி சில திங்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க சிஸ்டம் அட்மின்ஸு. பட் அந்த SystemDல வந்து டோட்டலாக ஆர்கிடெக்சர் வந்து நிறைய திங்ஸ் வந்து சேஞ்சஸ் இருந்துச்சு. ஸோ ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிட்டு இருந்தாங்க. அண்ட் தென் அது மட்டும் இல்லாமல் SystemD வந்து ப்ராசஸ்ஸு, ஃபைல் சிஸ்டம்ஸு, அது மட்டும் இல்லாமல் என்டையர் ஒரு சிஸ்டமை மேனேஜ் பண்ணக்கூடிய டோட்டல் பேக்கேஜாக ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஆல்ரவுண்டராக வந்துடுச்சு. ஸோ இது வந்து ஒரு லினக்ஸ் ஃபிலாசபி வந்து ப்ரீச் பண்ணிருச்சுன்னு நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தாங்க. அதாவது லினக்ஸ் ஃபிலாசபி உங்களுக்கு வந்து என்னன்னு தெரிலன்னா, நீங்கள் வந்து ஜஸ்ட் வந்து கூகுள் பண்ணலாம், லினக்ஸ் ஃபிலாசபி. நீங்கள் வந்து பார்த்தோம்னா, பில்டிங் சிம்பிள், ஷார்ட், கிளியர், மாடுலர் அண்ட் எக்ஸ்டென்சிபிள் கோட். அதாவது சிம்பிளாக ஷார்ட்டாக இருக்கணும். அண்ட் தென் இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு சேயிங் இருக்குது. அதாவது டூ ஒன் திங் அண்ட் டூ இட் வெல் அப்படின்னு ஒரு டேர்ம் வந்து இருக்குது. ஸோ பேசிக்கலாக SystemDக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லை. ஆக்சுவலாக ஒரு பெரிய டிஸ்கஷனே இருக்குது. ஸோ இந்த த்ரெட்டை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டீட்டெயிலாக எல்லா டெவலப்பர்ஸும் இங்கே வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க. ஸோ இங்கே வந்து SystemD ஒசியா இல்லை SystemDயை வந்து யூஸ் பண்ணலாமா, அதில் வந்து என்ன தப்பு இருக்குது, இதை வந்து எப்படி எந்தெந்த டிஸ்ட்ரோஸில் வந்து எப்படி யூஸ் பண்ண என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வரணும்னு ரொம்ப டீட்டெயிலாக இங்கே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஒவ்வொரு டெவலப்பர்ஸும் பொதுவாக இங்கே சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்படியே பேசிக்கிட்டே இருந்தா என்னடா அர்த்தம்? எது பெருசுன்னு அடிச்சு காட்டு. ஆனால் அது மட்டும் இல்லாமல் நம்ம தலைவர் லினஸ் வந்து ஓப்பனாக அந்த சைவர்ஸ் அப்படிங்கிற SystemD டெவலப்பரை லினக்ஸ் கர்னலில் வந்து பிளாக் பண்ணியிருக்காரு. அவர் வந்து இதை வந்து நீங்களே படித்து பார்க்கலாம். ரொம்ப அஃபென்சிவாக இருக்கும். இங்கே கே வந்து ஒரு அந்த ப்ரோக்ராம் வந்து நல்லா டெஸ்ட் பண்ணி ஸ்டேபிளாக வச்சுருக்கணும். அவர் வந்து பக்ஸை வந்து ஃபிக்ஸே பண்ணாத ஆள் அவர். ஸோ அந்த ஆள்கிட்ட இருந்து வர ஒரு SystemD வந்து கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்கலாம். ஸோ அந்த தாட் மைண்டில் இவர் வந்து மேபி பிளாக் பண்ணியிருக்கலாம். ஸோ இது வந்து ஒரு மிகப்பெரிய ப்ராப்ளமாக இருந்துச்சு அப்போது. SystemD வந்து எடுத்துக்கலாமா இல்லையா அப்படிங்கிற சுச்சுவேஷனில் இவர் இந்த மாதிரி ஒரு கமெண்ட் போட்ட உடனே அது இன்னும் கொஞ்சம் பதிக்கிற நெருப்பில் பெட்ரோல் ஊற்றின மாதிரி இருந்துச்சு. அண்ட் கடைசி அதுக்கு எல்லாத்துக்கும் பதிலடி கொடுக்குறதா நம்ம தலைவர் லெனார்ட் போய்ட்ரிங் வந்து ஒரு பெரிய பிளாக் வந்து போட்டு வந்தார் 2013. ஸோ யார் என்னென்ன தப்பாக அசம்ஷன்ஸ் வந்து நினச்சிருக்கீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் SystemD வந்து மொனாலித்திக், அதாவது இது வந்து ரொம்ப பெருசு, பெரிய ஆர்கிடெக்சரு, இது வந்து ஸ்பீடு, அப்புறமா இன்காம்பட்டிபிலிட்டி, டிஃபிகல்ட்டி. ஸோ இதுக்கு எல்லாமே மித்தா ஒரு நல்ல பதிலடியாக ஒரு பெரிய பிளாக்ல வந்து இவர் வந்து இங்கே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார். ஸோ இதெல்லாம் நடந்ததுக்கு அப்புறமா ஒரு டெக்னிக்கல் எக்ஸ்பர்ட்ஸோடைய நம்ம இவர் ஷட்டில்வர்த், இவர் வந்து கெனானிக்கலோடைய சிஇஓ இவர். ஸோ ஒரு டிஸ்கஷன் டெக்னிக்கல் எக்ஸ்பர்ட்ஸோடைய சேர்ந்து ஒரு டிஸ்கஷன் வச்சு SystemDயை யூஸ் பண்ணலாமா, இல்லை புதுசாக ஒரு இனிஷியலைசர் ப்ரோக்ராம் வந்து க்ரியேட் பண்ணலாமா, இல்லை அப்ஸ்டார்ட்டை வந்து இன்னும் இம்ப்ரூவ் பண்ணலாமா அப்படின்னு ஒரு டிஸ்கஷனுக்கு வந்து ஃபைனலாக அவங்க வந்து ஓகே SystemD வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு
அப்போ தான் உபுண்டு வந்து SystemD வந்து டேக் ஓவர் பண்ணிக்கிச்சு. ஸோ இங்கே வந்து பார்த்தோம்னா SystemD இஸ் அண்டர் ஆக்டிவ் டெவலப்மெண்ட் இன் உபுண்டு அண்ட் அதோடைய ஸ்டார்டிங் வெர்ஷன் வந்து 15.04லேருந்து SystemD வந்து கம்ப்ளீட்டாக ஷிஃப்ட் ஆகிடுச்சு உபுண்டு, அதாவது 2014-15 இந்த டிஸ்கஷன் எல்லாம் ஆனதுக்கப்புறமா. ஸோ இப்போ வந்து ஒரு ப்ரீஃப் இன்ட்ரோ வந்து நீங்கள் வந்து பார்த்தாச்சு, அதாவது SystemDக்கும் இதுக்கு முன்னாடி இருக்கிற பிரச்சனை எல்லாம் பார்த்தாச்சு. ஸோ இப்போ வந்து ஆக்சுவலாக டெக்னிக்கலுக்கு வரலாம். ஸோ SystemD என்னன்னா, ஸோ பேசிக்கலாக SystemD வந்து ஒரு காம்ப்ளெக்ஸான சிஸ்டம் சர்வீஸ் மேனேஜ்மெண்ட் ஃபார் லினக்ஸ் அப்படின்னு சுருக்கமாக சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் SystemD வந்து பேரலலைசேஷன் கேப்பபிலிட்டிஸ் வந்து இருக்கு. அதாவது இந்த ப்ரீவியஸ் SystemV வந்து பார்த்தோம்னா இந்த ஸ்கிரிப்ட்ஸ் எல்லாமே 1 by 1 தான் எக்ஸிக்யூட் ஆகும். பட் இதில் வந்து பேரலைசேஷன் இருக்கும், எல்லாமே அட் அ டைமில் வந்து ஸ்டார்ட் பண்ணும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய பூட்டிங் ஸ்பீட் கூட கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். அண்ட் தென் இது வந்து சாக்கெட்ஸ் யூஸ் பண்ணுது அண்ட் நிறைய டீமன்ஸ் இருக்குது, அதாவது ப்ராசஸை வந்து ட்ராக் பண்ணுறதுக்கு. லினக்ஸில் வந்து சி குரூப்ஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குது, அதில் ரொம்ப ரொம்ப ரிலே ஆகுது இந்த SystemD. ஸோ சி குரூப்ஸை பற்றி டீட்டெயிலாக அடுத்தடுத்த வீடியோஸில் வந்து நான் வந்து சொல்கிறேன். அண்ட் தென் முக்கியமாக SystemD வந்து ஸ்னாப்ஷாட்ஸ் வந்து எடுக்கலாம். ஸ்னாப்ஷாட்ஸ் எடுத்துகிட்டு நாம் வந்து ரிஸ்டோர் பண்ணலாம் ஒரு சிஸ்டம் ஸ்டேட்டை வந்து. அது மட்டும் இல்லாமல் மவுண்ட் பண்ணுறது, ஆட்டோ மவுண்டிங், அது இது அண்ட் நிறைய திங்ஸ் இருக்குது. ஸோ ஆக்சுவலாக SystemDயை பற்றி ஒரு செப்பரேட் புக்கே இருக்குது. அவ்வளோ காம்ப்ளெக்ஸாக இருக்குது SystemD. ஸோ அதனால தான் நிறைய டெவலப்பர்ஸ் வந்து இதை வந்து அவாய்ட் பண்ண ஆரம்பித்தாங்க, SystemD வேணாம்னு சொல்லிட்டு. ஸோ அதை விட்டுலாம் இப்போது. ஸோ ஃபஸ்ட்டு பேசிக்கலாக SystemDன்னு சொன்னோம்னா உங்களுக்கு வந்து டைரெக்டாக நீங்கள் வந்து 2 கமெண்ட்ஸ் வந்து ஃபயர் மாதிரி உங்களுக்கு வந்து தாட் ப்ராசஸில் வந்து வரணும். ஃபஸ்ட்டு கமெண்ட் வந்து systemctl அண்ட் நெக்ஸ்ட் கமெண்ட் வந்து journalctl. ஸோ இது ரெண்டுமே SystemDயில் இருக்கிற ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான மேஜரான கமெண்ட். ஸோ systemctl வச்சு மேஜராக நம்ம வந்து சர்வீசஸை வந்து மேனேஜ் பண்ணுவோம். அண்ட் தென் journalctl வச்சு உங்களுக்கே தெரியும், நம்ம வந்து ஜேர்னல்ஸ் ஒரு சிம்பிளாக சொல்லணும்னா சர்வீஸ் மெசேஜஸ், இந்த கர்னலோடைய மெசேஜஸை வந்து நாம் வந்து பார்க்கலாம். ஸோ journalctl வச்சு. ஸோ உங்களுக்கு ஒரு சின்ன டயக்ராம் வந்து காட்டுறேன். SystemDயோடைய ஒரு நல்ல ஓவர்வியூ இது. SystemDயோடைய யூட்டிலிட்டிஸ் வந்து இங்கே இருக்குது. SystemCtl இருக்குது, journalctl இருக்குது, நோட்டிஃபை இதெல்லாமே இருக்குது. பட் நான் வந்து ஃபோக்கஸ் பண்ணக்கூடியது SystemCtl அண்ட் journalctl. டீமன்ஸ் வந்து பார்த்தோம்னா மெயினாக SystemD டீமன் இருக்குது, ஜெர்னல் டீமன் இருக்குது, நெட்வொர்க் டீமன் இருக்குது, லாகின் டி, அதாவது யூசர்ஸ் எல்லாம் லாகின் பண்ணுறதுக்கு. அண்ட் நெட்வொர்க் டீமன் வந்து பேசிக்கலாக நெட்வொர்க்ஸ் வந்து நல்லா ப்ராப்பராக ஃபங்க்ஷன் ஆகணும். அண்ட் ஜேர்னல் வந்து இந்த journalctlக்கு வந்து ஒரு டீமன் இது. அண்ட் தென் SystemD டார்கெட்ஸ். ஸோ பேசிக்கலாக நான் வந்து SystemVல வந்து Runlevels அப்படின்னு சொன்னேன் இல்லைங்களா, 0 1 2 3 4 5 6 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது வந்து SystemDயில் டார்கெட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ பேசிக்கலாக Runlevel 0, அதாவது ஷட் டவுன் சொன்னேன் இல்லையா, ஸோ அது வந்து SystemD டார்கெட்டில் வந்து இதை வந்து ஷட் டவுன். அதே மாதிரி Runlevel 1 வந்து சிங்கிள் யூசர் மோட் அப்படின்னு சொன்னேன் இல்லைங்களா, ஸோ அது வந்து யூசர் செஷன் ஆர் பூட் மோடு வந்து இருக்கலாம். ஆர் Runlevel 3 வந்து நான் வந்து என்ன சொல்லியிருந்தேன், மல்டி யூசர் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அந்த மல்டி யூசர் வந்து இது. அதே கிராஃபிக்கல் இருந்துச்சுன்னா அது வந்து இது, அதாவது Runlevel 5. ஸோ பேசிக்கலாக ஒரு நல்ல மேப்பிங், அதாவது ப்ரீவியஸ் SystemVல என்ன இருந்துச்சோ அதை வந்து SystemDயில் வந்து டார்கெட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அண்ட் தென் SystemDயோடைய கோரில் வந்து பார்த்தோம்னா யூனிட்ஸ் இருக்குது. இது வந்து நாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நோட்டீஸ் பண்ணோம். இந்த யூனிட்ஸில் வந்து பார்த்தோம்னா பேசிக்கலாக சொல்லணும்னா SystemD இது வந்து ஒரு புது கான்செப்ட் வந்து இங்கே தான் SystemDயில் தான் இது வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. பேசிக்கலாக ஒவ்வொரு ஸ்பெசிஃபிக் சிஸ்டம் ரிசோர்ஸர்ஸ்க்கு ஒவ்வொரு யூனிட்டாக பிரித்து வச்சுருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சர்வீஸ் யூனிட் இருக்குது. இந்த சர்வீஸ் யூனிட்டை வச்சு நீங்கள் வந்து சர்வீசஸை ஸ்டார்ட் பண்ணலாம், ஸ்டாப் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் SH சர்வீஸ் இருக்குது, அதை நீங்கள் வந்து ஸ்டாப் பண்ணணும். HTTP சர்வீஸ் இருக்குது, அதாவது ஒரு என்ஜினிக் சர்வர் வந்து ரன் பண்ணுது, ஸோ அதை நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ இதுக்கு வந்து நீங்கள் வந்து சர்வீஸ் யூனிட்டை வந்து query பண்ணால் போதும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டைமர் யூனிட் இருக்குது. ஸோ பேசிக்கலாக இந்த டைமர் வந்து கொஞ்சம் காம்ப்ளெக்ஸ். அதாவது ஏற்கனவே லினக்ஸில் வந்து க்ரான் ஜாப்ஸ் இருக்குது, அதாவது க்ரான் டேபை வச்சு நாம் வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் கோடை வந்து ஸ்கிரிப்டை வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் டைமில் வந்து ரன் பண்ணலாம். ஆனால் SystemDயில் வந்து டைமர் அப்படின்னு ஒரு யூனிட்டாக இருக்குது. ஸோ இதை வச்சு இதை கூட நீங்கள் வச்சு ஒரு ஸ்பெசிஃபிக் ப்ரோக்ராம் வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் டைமில் வந்து ரன் பண்ணலாம். எதோ ஒரு பூட் டைமில் ரன் பண்ணலாம், பூட் ஆகிறதுக்கு முன்னாடி ரன் பண்ணலாம், பூட் ஆனதுக்கு அப்புறமா ரன் பண்ணலாம், எப்போ வேணாலும் ரன் பண்ணலாம். ஆனால் இன்னும் நல்ல எக்ஸ்டென்சிவான பயங்கரமான காம்ப்ளெக்ஸான ஃபீச்சர் இது. அடுத்தடுத்து நம்ம வந்து இதை வந்து பார்ப்போம். அண்ட் மவுண்ட் இருக்குது.
அதாவது ஃபைல் சிஸ்டம் மவுண்டிங், ஆட்டோ மவுண்டிங் இதெல்லாம் அப்புறமா பார்க்கலாம். அண்ட் டார்கெட்ஸ் இருக்குது. டார்கெட் இங்கே நான் வந்து சொல்லியிருந்தேன், அதாவது பேசிக்கலாக ரன் லெவல்ஸ், அதுக்கு செப்பரேட்டாக ஒரு யூனிட் இருக்குது. அண்ட் ஸ்னாப்ஷாட் இருக்குது, சாக்கெட் இருக்குது, ஸ்வாப் இருக்குது. அண்ட் தென் கடைசியாக SystemD வந்து இந்த லைப்ரரிஸ் எல்லாமே யூஸ் பண்ணு. அண்ட் கடைசியில் பார்த்தோம்னா லினக்ஸ் கர்னலில் ஹெவியாக சி குரூப்ஸ் வச்சு ரொம்பவே ஃபங்க்ஷன் பண்ணுது. எனக்கு தெரிஞ்சது இதுதான். ஸோ நான் வந்து இவ்வளோ சொல்கிறேன். ஸோ பேசிக்கலாக இப்போ வந்து ஒரு சின்ன ஓவர்வியூ வந்து பார்த்துருந்தோம். ஸோ இப்போ வந்து நாம் வந்து ஆக்சுவல் கமாண்ட்ஸ் வந்து பார்ப்போம். ஸோ பேசிக்கலாக ஒவ்வொரு ஸ்பெசிஃபிக் யூனிட்டை வந்து நாம் வந்து மேனேஜ் பண்ணலாம். அதாவது சர்வீஸ் யூனிட்னு சொன்னோம்னா சர்வீஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறது, ஸ்டாப் பண்ணுறது. ஸோ SystemCTL வச்சு நாம் வந்து சர்வீஸ் வந்து ஸ்டாப் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் SystemCTL ஸ்டார்ட், நான் வந்து SSH வந்து ஸ்டார்ட் பண்ணணும், ஆர் நான் வந்து SSH வந்து ஸ்டாப் பண்ணணும். ஸோ ஸ்டார்ட் அண்ட் ஸ்டாப், இது வந்து அவ்வளோ சிம்பிள். ஸோ நெக்ஸ்ட் வந்து இன்னொரு கமாண்ட் இருக்கு. ஒரு ஸ்பெசிஃபிக் சர்வீஸ் வந்து ஐ மீன் ரன்னிங்கில் இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்க நீங்கள் வந்து ஸ்டேட்டஸை வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸ்டேட்டஸ், நான் வந்து MySQL வந்து இன்ஸ்டால் இருக்குது. ஸோ அதனால நான் MySQL கொடுக்குறேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா MySQL சர்வீஸ் வந்து அதோடைய டிஸ்கிரிப்ஷன் வரும், லோடாக இருக்கா இல்லையா, அண்ட் ஆக்டிவாக இருக்கா, அதாவது ரன்னிங்கில் இருக்கா இல்லையா, அதோடைய ப்ராசஸ் ஐடி, மெயின் PID, அண்ட் அதோடைய ஸ்டேட்டஸ், அண்ட் இதோடைய எரர் மெசேஜஸ். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் ப்ராசஸோடைய ஸ்டேட்டஸை வந்து நீங்கள் வந்து பார்க்கலாம். ஸோ இன்னொரு கமாண்ட் இருக்கு, SystemCTL எனேபிள், ஸோ MySQL. ஸோ பேசிக்கலாக எனேபிளை வச்சு நீங்கள் வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் சர்வீஸ் வந்து பூட் டைம், அதாவது OS வந்து பூட் ஆகும்போது அந்த சர்வீஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக ரன்னிங்கில் வரணும். ஸோ அப்போ வந்து நீங்கள் வந்து எனேபிள் பண்ணலாம். ஸோ இதுக்கு ஈக்குவலண்ட்டாக SystemVல எப்படி இருந்துச்சுன்னா, நீங்கள் வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த ஸ்பெசிஃபிக் ரன் லெவலில் போய் நீங்களே அந்த ஸ்கிரிப்ட் வந்து போடணும். ஃபார் எக்ஸாம்பிள் etc rc 5.d. ஸோ இந்த இடத்துல நீங்கள் வந்து உங்களுதே ஒரு ஸ்கிரிப்ட் வந்து, அதாவது ஒரு ஷெல் ஸ்கிரிப்ட் வந்து இங்கே போட்டிங்கன்னா அந்த ஸ்கிரிப்ட் வந்து அந்த ஸ்பெசிஃபிக் ரன் லெவல் லோட் ஆகும்போது அந்த ஸ்கிரிப்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இந்த பிரச்சனை வந்து இங்கே வந்து இல்லை. நீங்கள் வந்து சிம்பிளாக ஒரு சர்வீஸ் வந்து ரைட் பண்ணிவிட்டு, அதாவது ஒரு சர்வீஸ் வந்து ரைட் பண்ணோன்னா ஒரு சின்ன ஷெல் ஸ்கிரிப்ட், இது வந்து நெக்ஸ்ட் பார்ட்டில் வந்து நான் வந்து எடுக்கிறேன் எப்படி SystemD சர்வீசஸை வந்து எடிட் பண்ணணும், ரைட் பண்ணணுன்ட்டு. ஸோ ஒன்ஸ் அதை கம்ப்ளீட் பண்ண உடனே நீங்கள் வந்து ஜஸ்ட் எனேபிள் கமெண்ட் கொடுத்த உடனே ஆட்டோமேட்டிக்காக அது வந்து பூட் டைமில் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இதுக்கு ஈக்குவலண்ட்டாக நம்மளுக்கு வந்து SystemCTL டிசேபிள் கமாண்ட் இருக்குது. ஸோ இதை வச்சு நம்ம வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் சர்வீஸ் வந்து பூட் டைமில் எக்ஸிக்யூட் ஆகி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து அதை வந்து ஷட் டவுன் பண்ணலாம். ஸோ ஒன்ஸ் ஸ்டார்ட் அண்ட் ஸ்டாப் இதெல்லாமே பார்த்தாச்சு, எனேபிள் டிசேபிள் வந்து பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து நாம் வந்து யூனிட்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, இந்த இமேஜில் பார்த்தீங்கன்னா சர்வீஸ், டைமர், டார்கெட், இந்த யூனிட்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ என்னென்ன யூனிட்ஸ் இருக்குன்னு நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் வந்து SystemCTL லிஸ்ட் யூனிட்ஸ் வந்து கொடுக்கலாம். லிஸ்ட் யூனிட்ஸ் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இத்தனை யூனிட்ஸ் இருக்குது. நீங்கள் வந்து ஒன் பை ஒன்னாக பார்க்குறதுக்குள்ளே இங்கே பார்த்தீங்கன்னா சர்வீஸ் யூனிட் இருக்குது, அண்ட் சாக்கெட் யூனிட் இருக்குது, அண்ட் தென் டார்கெட் யூனிட் இருக்குது. பேசிக்கலாக அந்த இமேஜில் நான் என்ன காட்டணும்னா அந்த எல்லா யூனிட்ஸும் இங்கே வந்து இருக்கும். மேபி நீங்கள் வந்து ஃபில்டர் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து வெறும் சர்வீஸ் யூனிட் மட்டும் பார்க்கணும். ஸோ நீங்கள் வந்து -t கொடுக்கலாம், ஆர் -type அப்படின்னு கொடுக்கலாம். ஸோ -t சர்வீஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அவுட்புட்டில் வெறும் சர்வீஸ் யூனிட் தான் உங்களுக்கு வந்து அவுட்புட்டில் வந்து வரும். அண்ட் இதோடைய ஸ்டேட்டஸ் வந்து இந்த சைடில் வந்துருக்கும், லோட் வந்து லோடாக இருக்கா இல்லையா, ஆக்டிவ் வந்து ஐ மீன் ரன்னிங்கில் இருக்கா இல்லையா, அண்ட் தென் சப் ஐ மீன் ரன்னிங்கில் இருக்கா, எக்ஸிட்டடில் இருக்கா, ஃபெயிலில் இருக்கா அப்படிங்கிற ஸ்டேட்டஸ் வந்து இங்கே இருக்கும். அண்ட் அதோடைய டிஸ்கிரிப்ஷன் வந்து இங்கே இருக்கும். ஸோ பேசிக்கலாக நீங்கள் வந்து யூனிட்ஸை வந்து பார்க்கலாம், எல்லா யூனிட்ஸும் பார்க்கலாம். ஐ மீன் ஒரு ஸ்பெசிஃபிக் யூனிட் வைஸாக பார்க்கலாம். சர்வீஸ் வேணுமா சர்வீஸ் பார்க்கலாம், டார்கெட் வேணுமா டார்கெட் பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா பேசிக் டார்கெட் இருக்குது, கிராஃபிக்கல் டார்கெட் இருக்குது, அண்ட் மல்டி யூசர் டார்கெட் இருக்குது. பேசிக்கலாக ரன் லெவல் மேப்பிங் நான் என்ன சொன்னேனோ அதுதான். ஸோ இப்போ வந்து யூனிட்ஸை பற்றி பார்த்தாச்சு. அண்ட் தென் எஸ், டிபெண்டன்சிஸ் பற்றி நான் வந்து சொல்லணும். இது வந்து நெசசரி, இதை வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ டிபெண்டன்சிஸ் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு சின்ன இமேஜ் வந்து காட்டுறேன். ஸோ SystemD வந்து சர்வீசஸ் வந்து பேரலாக ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன். ஸோ பேசிக்கலாக எப்படி கிரப் பூட் லோடர் வந்து 2 ஸ்டேஜஸில் வந்து ரன் ஆகுதுன்னு சொல்லியிருந்தேன், ஸ்டேஜ் 1, 1.5, 2 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதே மாதிரி SystemD கூட சர்டன் ஸ்டேஜஸ் இருக்குது.
ஸோ இங்கே வந்து sysinit.target அப்படிங்கிறது செக் பாயிண்ட் மாதிரி, இது ஒரு செக் பாயிண்ட் மாதிரி, இது ஒரு செக் பாயிண்ட் 1 அண்டு basic.target வந்து செக் பாயிண்ட் 2 மாதிரி. ஸோ பேசிக்கலாக இந்த டார்கெட் வரதுக்கு முன்னாடி இந்த எல்லா சர்வீஸும் ரன்னிங்கில் இருக்கணும். அப்போ தான் நம்ம வந்து நெக்ஸ்ட்டு ஸ்டேஜுக்கு வந்து போக முடியும். இது எதுக்குன்னா, ஒரு ஸ்பெசிஃபிக் ப்ரோக்ராமுக்கு வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் டிபெண்டன்சி இருக்கும். அது இருந்தால் தான் அதனால் எக்ஸிக்யூட் பண்ண முடியும் இல்லையா? ஸோ அதனால தான் இந்த மேப்பிங் வந்து ஒருத்தர் பிளாக்ல வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாரு. ஸோ உங்களுக்கு நான் வந்து அதை வந்து காட்டுறேன். ஸோ இந்த பேசிக்காக இந்த மவுண்ட்ஸு, ஸ்வாப்புக்கு, கிரிப்டோகிராஃபி இது எல்லாமே லோட் ஆனதுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு தான் basic.target இந்த செக் பாயிண்ட் வந்து போகுது. ஸோ இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா டைமர்ஸு அண்ட் பார்ட்ஸு, சாக்கெட்ஸு இது எல்லாமே நெக்ஸ்ட் வந்து எல்லாமே இது வந்து பேரலில் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். அண்ட் அப்புறமா தான் கடைசியில் வந்து graphical.target வந்து எக்ஸிக்யூட் ஆகுது. இங்கே பார்த்தீங்கன்னா graphical.target எக்ஸிக்யூட் ஆகிறதுக்கு முன்னாடி டிஸ்பிளே மேனேஜர் சர்வீஸ் வந்து எக்ஸிக்யூட் ஆகிருக்கணும். ஆர் multiuser.target வந்து ரெண்டுமே இது எல்லாமே ஆக்டிவாக ரன் இருக்கணும். இது ரெண்டுமே டிபெண்டன்சிஸ் வந்து எக்ஸிக்யூட் ஆகிருக்கணும். அப்போ தான் graphical.target வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஏன்னா உங்களுக்கு GUI வேணும்னா கண்டிப்பாக அது வந்து மல்டி யூசர் ரன் லெவலில் இருக்கணும். அண்ட் டிஸ்பிளே மேனேஜர் சர்வீஸும் ரன்னிங்கில் இருக்கணும். அப்போ தான் நீங்கள் வந்து GUI வந்து பார்க்க முடியும். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு இந்த கிராஃப் வந்து புரிஞ்சிருக்கணும். மேபி நான் ஆரம்பத்தில் சொல்லும் போது புரியலன்னா இந்த கிராஃப் இந்த லாஸ்ட் போர்ஷனை வந்து பார்த்தா உங்களுக்கு வந்து புரியணும். ஏன்னா இந்த ஸ்பெசிஃபிக் multiuser.target ஆர் ஏதாச்சும் டிஸ்பிளே மேனேஜர் சர்வீஸ் வந்து ரன் ஆகலைன்னா GUI வராது. ஸோ அதனால தான் இது இந்த மூணுமே மீட் ஆச்சுன்னா, இந்த க்ரைட்டீரியாலாம் மீட் ஆனால் தான் graphical.target வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ அப்போ தான் நம்மளுக்கு வந்து லாகின் ஸ்க்ரீன் வந்து அந்த ஸ்பெசிஃபிக் ஃபேஸில் தான் நம்ம வந்து லாகின் ஸ்க்ரீன் வந்து பார்க்குறோம். அப்போ தான் நம்ம வந்து லாகின் வந்து கொடுக்குறோம். அண்ட் நம்ம வந்து இந்த ஸ்பெசிஃபிக் சிஸ்டம்க்கு வந்து உள்ளே வரும். ஸோ இவ்வளோ நடக்குது ஒரு ஸ்பெசிஃபிக் SystemD, அதாவது ப்ராசஸ் நம்பர் 1 PS ஆக்ஸ் அப்படின்னு கொடுக்குறோம் இல்லையா? மேலே போனோன்னா PID 1ல் இருக்கும். ஸோ இந்த PID 1 SBIN init இது வந்து கர்னல் லோட் பண்ணும்போது இவ்வளோ திங்ஸ் வந்து இத்தனை சர்வீசஸ் எல்லாம் பேரலாக ரன் பண்ணி, ஸோ இத்தனை நான் இவ்வளோ நேரம் என்ன எக்ஸ்பிளைன் பண்ணணும் அது தான் நடக்குது. ஸோ பேசிக்கலாக SystemVல வந்து நான் வந்து என்ன சொல்லியிருந்தேன், ஒரு ஸ்பெசிஃபிக் ரன் லெவலில் வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு ரன் லெவல் கமெண்ட் வந்து இருக்குன்னு சொல்லியிருந்தேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் வந்து ப்ரீவியஸாக n இருந்துச்சு, இப்போ வந்து 1 இருக்குது. ஏன்னா நான் ப்ரீவியஸாக init கமாண்டை வச்சு நம்ம வந்து மேனுவலாக ரன் லெவல் 1க்கு போனோம் இல்லையா? ஸோ அதனால் ப்ரீவியஸ் வந்து 1 அப்படின்ட்டு அப்டேட் ஆயிருக்கு. ஸோ இப்போ வந்து SystemDல வந்து இதுக்கு ஈக்குவலண்ட்டான கமாண்ட் வந்து பார்த்தோம்னா systemctl get default இருக்குது. இதனுடைய ப்ரீவியஸ் வீடியோவில் நான் உங்களுக்கு வந்து சொல்லியிருந்தேன். ஸோ இது வந்து graphical.target, அதாவது ரன் லெவல் 5 சிம்பிளாக சொல்லணும்னா. அண்ட் தென் நாம் வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் ரன் லெவலுக்கு வந்து போகணும். ஸோ நம்ம வந்து init வச்சு ரன் லெவலுக்கு 1க்கு போனோம் இல்லையா? ஸோ இதுக்கு ஈக்குவலண்ட்டாக நாம் வந்து systemctl வச்சு எப்படி போகணும்? ஸோ systemctl isolate கமாண்ட் இருக்கு. ஐசோலேட்டை வச்சு நான் வந்து multiuser.target. ஸோ இப்படி போகிறதுனால நாம் வந்து வேறு ஒரு ஸ்பெசிஃபிக் ஆர் நாம் வந்து ரெஸ்கியூ டார்கெட்டுக்கு வந்து போகலாம். ஸோ இப்படி வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் ரன் லெவலுக்கு நாம் வந்து systemctl வந்து போகலாம். ஆர் மேபி நம்ம வந்து systemctl வச்சு நாம் வந்து ஷட் டவுன் கூட பண்ணலாம். பவர் ஆஃப் ஆர் நாம் வந்து ரீபூட் பண்ணலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ரீபூட் இருக்குது, ரெஸ்கியூ இருக்குது, ரீஸ்டார்ட் இருக்குது. ஸோ இதெல்லாமே ஒரு லெவலில் ஒரு ரன் லெவலில் இந்த ஸ்பெசிஃபிக் கமாண்ட் வந்து SystemDக்கு வந்து போகுது. அண்ட் தென் SystemD வந்து அந்த ஸ்பெசிஃபிக் டார்கெட்டை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுது. ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு SystemDக்கு. இதோடைய நெக்ஸ்ட் பார்ட் வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் சர்வீஸ் வந்து எப்படி கிரியேட் பண்ணோம், எடிட் பண்ணோம், அண்ட் அந்த சர்வீஸ்க்குள்ளே நிறைய திங்ஸ் இருக்குது. சின்டாக்ஸ் அதுக்குண்டான சின்டாக்ஸஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் யூனிட்ஸ் இருக்குது, டார்கெட்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் டீட்டெயிலாக நெக்ஸ்ட் பார்ட்டில் வந்து பார்ப்போம்.